உன்னுடைய ஆலயத்திற்கு நாம செல்லும் பொழுது அவ்வளவு பெரிய ஒரு இன்பமும் ஒரு ஆனந்த கழிப்புமாயின ஒரு நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் தேவன். இந்த 6 நாளை பார்க்கல, இந்த 7வது நாள் நமக்கு விசேஷமான நாள். இந்த ஒரு நாளை நம்ம கர்த்தருக்கு என்று நாம் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் இந்த 6 நாட்களாக நம்மள என்ன பண்ணிருக்காருங்க, கண்ணின் நீங்க பாத்துட்டீங்கன்னா அங்க போய் நின்னுங்க, கண்ணின் கருவழி போல நம்மள என்ன செய்றாருங்க, பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அப்படி கண்ணின் கருவழி போல பாதுகாக்க தேவனை இந்த நாளிலே அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்காக நம்ம இங்க வந்திருக்கிறோம். எவ்வளவு இன்னல்கள், எவ்வளவு துன்பம், எவ்வளவு துயரம், எவ்வளவு காரியங்கள், இவ்வளவு மத்தியிலும் கர்த்தர் நம்மளை நேர்த்தியா நடத்திட்டு இருக்கிறார். போன வாரத்துல பேசிட்டு இருந்தோம், யாருக்கு பிரச்சனை? கிறிஸ்தவனுக்கு தான் என்னதுங்க? ஆமா, கிறிஸ்தவனுக்கு தான் துன்பம், கிறிஸ்தவனுக்கு தான் துயரம், கிறிஸ்தவனுக்கு தான் பாடுகள், கிறிஸ்தவனுக்கு தான் வறுமை, கிறிஸ்தவனுக்கு தான் பிரச்சனை, எல்லாமே கிறிஸ்தவனுக்கு தான் நடக்கும். ஆனா நடந்த போதிலும் அதை நம்ம கண்டுகொள்ளாம கர்த்தருக்கு முதலிட வைக்கும் பொழுது நம்ம யாருக்காக பிரயாசப்படுறோங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம தேவனுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம பிரயாசப்படணும். ஏன்னா நமக்காக தேவன் என்ன செஞ்சாருங்க, பிரயாசப்பட்டார், நமக்காக இறங்கி வந்தார், நமக்காக அந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த சிங்காசனமாகிய அந்த சீட்டை விட்டு என்ன செஞ்சாருங்க, இறங்கி நமக்காக இந்த பூமியில வந்தார். என்ன ரேடியா, நமக்காக தேவன் இறங்கி நிறைய காரியங்களை நமக்காக அடிக்கப்பட்டு, நமக்காக நொறுக்கப்பட்டு, நமக்காக சிலுவை சுமந்து, நமக்காக கல்வாரி வரைக்கும் தேவன் போய் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய சொந்த ஜீவனையே தேவன் கொடுத்தார், நம்ம ஜீவன் பெற்றுக்கொள்ள. அல்லேலூயா. அந்த ஜீவனுள்ள தேவனை தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோங்க, ஆராதிக்க போறோம். அல்லேலூயா. மத்தேயு 25வது அதிகாரம் 1 வாசிங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு, அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைக்கு ஒப்பாயிருக்கும். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு என்ன வருங்க, ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள், அவர்களில் என்னங்க, 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தாங்க. 5 பேர் என்ன இல்லைங்க, புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தாங்க. பரலோக ராஜ்யம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஒரு வயதுக்கு வந்த பிள்ளைகளை என்ன செய்வாங்க, திருமண காரியங்களை ஏற்படுத்துவாங்க, மணவாளன் மணவாட்டி. அதுதான் இயேசு கிறிஸ்துக்கும் நமக்கும் இடையே ஒரு உறவு இருக்கு. அவர் மணவாளன், நம்ம யாருங்க, மணவாட்டி. இந்த உறவு தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துக்கும் நமக்கும் என்ன உறவு இருக்கு, ஒரு உறவின் அடிப்படையில தான் நம்மள என்ன செய்வாங்க, தேவன் அழைத்து செல்வார். நம்மள உறவு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்போ இங்கிருந்து பொண்ணு பாக்குற வீட்டுக்கு பொண்ணு அழைக்க போறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு நிச்சயதார்த்தம் பண்ணியிருப்பாங்க, ஊர் எது என்ன பண்ணிருப்பாங்க, நிச்சயதார்த்தம் பண்ணி. அப்ப எல்லாருக்கும் தெரியும், ஒரு உறவின் அடிப்படையில இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க, தன்னுடைய அந்த வீட்டுக்கு ஒரு பெண்ணாக தேர்ந்தெடுக்க, ஒரு மருமகளாக தேர்ந்தெடுக்க அவங்க என்ன செய்யறாங்க, போய் அந்த பெண்ணை என்ன பண்ணுவாங்க, நிச்சயதார்த்தம் பண்ணி திரும்பி என்ன செய்வாங்க, அழைச்சிட்டு வருவாங்க. அதே போல தேவனும் மணவாளனாய் நமக்கு காட்சி அளிக்கிறார். முதல்ல நமக்கு தேவனா இருக்கிறார், ஆனால் அவர் நம்மளை அழைச்சிட்டு போறாருன்னா முதல்ல அவர் எப்படி இருக்கிறாரு, மாறுவாருங்க, மணவாளனா மாறிதான் மணவாட்டி ஆகிய நம்மளை என்ன செய்வாருங்க, அழைச்சிட்டு போவார். அப்போ புத்தி உள்ள மணவாட்டியும் இருக்கிறாங்க, புத்தி இல்லாத மணவாட்டியும் இருக்கிறாங்க. 2 பேருக்குமே இயேசு கிறிஸ்து ஆகிய மணவாளனை தெரிஞ்சிருக்கு. இது முடிவு காலம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. 2 பேருக்குமே என்னங்க, இந்த 5 பேருக்கும் புத்தி இல்லாதவங்களுக்கும் புத்தி உள்ளவங்களுக்குமே என்ன செஞ்சிருக்குங்க, தெரிஞ்சிருக்கு. யார் வர போறான்னு, மணவாளன் வர போறாருன்னு. இது முடிவு காலம். இப்ப இன்னைக்கு எல்லா சபையிலும் கேட்டா என்ன சொல்லுவாங்க, முடிவு காலம் தான் சொல்லுவாங்க. நீங்க எல்லா திருச்சபையிலும் கேட்டாலே இது என்ன காலம், முடிவு காலம். நீங்க என்ன பண்ணுங்க, இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டு வந்துருங்க. அப்ப எல்லாருக்கும் தெரியுது இது முடிவு காலம்.
மணவாளனாகி இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறாருங்க, வர போறாரு. அவருடைய கரத்தை பிடிச்சு நம்ம என்ன செய்ய போறோம், போக போறோம்னு எல்லாருக்கும் தெரியுது. 5 கன்னிகை புத்தி உள்ள கன்னிகை, 5 கன்னிகை என்னதுங்க, புத்தி இல்லாத கன்னிகை. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவர்கள், இங்க தெளிவா தேவன் ஒரு காரியத்தை பேசுறாரு. புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்யறாங்க, தீவெட்டிகளை அம்மா கொஞ்சம் முன்னாடி வந்துருங்கம்மா, இப்படி வந்துருங்க, கொஞ்சம் கால் நிட்டுறதுனால கொஞ்சம் இடம் பார்த்த மட்டும் வந்துருங்க, இப்படி முன்னாடி வந்து அது கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. நீ வந்துருப்பா, முன்னாடி வாப்பா, முன்னாடி வாங்க. புத்தி இல்லாதவர்கள் என்ன எடுத்துட்டு போறாங்களாம், தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போறாங்க. எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. எண்ணெயையும் என்ன செய்யலீங்க, கூட கொண்டு போகவில்லை, கூட கொண்டுட்டு போகல. இந்த புத்தி இல்லாதவங்க என்ன தீவெட்டியை எடுத்துட்டு போறாங்க. ஆனா அந்த தீவெட்டி நீண்ட நேரம் எரிகிறதுக்கு அவங்க என்ன எடுத்துட்டு போலீங்க, எண்ணெய் எடுத்துட்டு போகல. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட, புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். தங்கள் பாத்திரங்களில் என்ன கொண்டு போனாங்க, புத்தி உள்ளவங்க எண்ணெயையும் கொண்டுட்டு போறாங்க. புத்தி இல்லாதவங்க தீவட்டி மாத்திரம் எடுத்துட்டு போறாங்க, ஆனா எண்ணெய் என்ன பண்ணல, எடுத்துட்டு போல. ஆனா புத்தி உள்ளவங்க தீவட்டியோடு கூட அது என்ன எடுத்துட்டு போறாங்க, எண்ணெயும் எடுத்துட்டு போறாங்க. வேதாகமம் சொல்லுது எண்ணெய் எதுக்கு அடையாளமா இருக்கு, பரிசுத்த ஆவிக்கு. இந்த 10 பேருக்குமே இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியுது. இயேசு கிறிஸ்து எதிர்கொண்டு போகணும்னா இது புத்தி உள்ளவங்களுக்கு எண்ணெய் தேவைப்படுது, புத்தி இல்லாதவங்களுக்கு என்ன எடுத்துட்டு போறீங்க, எண்ணெய் எடுத்துட்டு போகவே இல்லை. இந்த எண்ணெய் என்னதுங்க, பரிசுத்த ஆவியை குறிக்குது. எண்ணெய் என்னத்தை குறிக்குது, பரிசுத்த ஆவியை குறிக்குது. இந்த புத்தி இல்லாதவங்க பரிசுத்த ஆவியை எடுத்துக்கல, பரிசுத்த ஆவியை புறக்கணிச்சுட்டு இயேசு மாத்திரம் போதும், தேவைக்கு மாத்திரம் வார்த்தை போதும் எங்களுக்கு, ஆனா நாங்க சுயமா வாழ்றதுக்கு அது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஒரு முக்கியமான வார்த்தைகளை அவங்க புறக்கணிக்கிறாங்க. தேவன் கொடுத்த ஒரு முக்கியமான காரியத்தை அவங்க என்ன செய்யறாங்க, புறக்கணிக்கிறாங்க. ஆனா புத்தி உள்ளவங்க என்ன செய்வாங்க, புத்தி உள்ளவங்க சரியா நடந்துப்பாங்க இல்லைங்களா. இப்போ புத்தி உள்ளவங்க நினைக்கிறாங்க தீவட்டி மாத்திரம் பத்தாது, நமக்கு அவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால நம்முடைய பாவம் கழுவப்பட்டு நம்மள எப்படி போகணும், பரிசுத்தமா இருந்தாதான் அந்த மணவாளன் என்ன செய்வாருங்க, ஒரு பொண்ணு திருமணம் பண்ணி ஒரு நிச்சயதார்த்தம் பார்த்து வச்சு பொண்ணு பார்த்து வச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணு வேற பையனை திருமணம் பண்ணிட்டு, வேற பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா இந்த மணவாளன் அந்த பொண்ணை போய் கட்டுவாரா? அந்த பொண்ணு எப்படி இருக்கணும், 4 பேர்ட்ட விசாரிப்பாங்க, அந்த பொண்ணு எப்படியாப்பட்ட பொண்ணு, நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா, எப்படி அவங்க எப்படி ஜீவிச்சிருக்கிறாங்க. எடுத்தோடனே பொண்ணு பார்த்து திருமணம் பண்ணிட்டு வந்துருவாங்களா? என்ன செய்வாங்க, போய் அந்த பக்கத்து வீட்டுல நல்ல தூரத்துல சொந்தக்காரங்கள்ட்ட விசாரிப்பாங்க. அப்ப பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா என்ன பண்ணுவாங்க, அப்ப புத்தி உள்ள பொண்ணை தான் என்ன செய்வாங்க, பொண்ணு என்ன செய்வாங்க, விளக்கு கொளுத்த சொல்லுவாங்க. விளக்கு கொளுத்தும் போது பொண்ணு என்ன செய்யுது, இப்பெல்லாம் அது இல்லை. இப்போ விளக்கு எண்ணெய் ஊற்றி என்ன செய்வாங்கன்னா போய் கொளுத்திட்டு வர சொல்லுவாங்க, தீப்பெட்டி கொடுத்து கொளுத்திட்டு வர சொல்லுவாங்க. அந்த பொண்ணு என்ன செய்யணுங்க, போய் விளக்க கொளுத்தணும். அப்பயே கண்டுபிடிச்சிருவாங்க இந்த பொண்ணு சுத்தபத்தமா இருக்குமா சுத்தபத்தமா இருக்காதான்னு. அப்படியே போய் விளக்க கொளுத்திட்டு கையால எண்ணெயை தொட்டு கையால அப்படி வச்சுட்டு விளக்க கொளுத்திட்டு புடையில தொடச்சதுன்னா இது என்னங்க, சுத்தம் இல்லாத பொண்ணு. அப்ப அந்த பொண்ணு என்ன செய்யணும், ஒரு வேஸ்ட் துணி எடுத்துட்டு போயிட்டு விளக்க கொளுத்திட்டு அது என்ன செய்யணுங்க, அந்த வேஸ்ட் துணியை தொடச்சிட்டு திரும்பி என்ன பண்ணணும், தீப்பெட்டி எங்கேருந்து எடுத்தாங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு வேஸ்ட் துணி எங்கேருந்து எடுத்தாங்களோ அங்கே என்ன செய்யணுங்க வச்சா என்ன பண்ணுங்க, அது புத்தி இல்ல பொண்ணு. பாட்டு பாடி சொல்லி கேட்பாங்க, நடக்க சொல்லி கேட்பாங்க. ஒரு உலகத்தானே இதெல்லாம் எதிர்பார்க்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மள வருகையில கடந்து வரும்பொழுது நம்மளை எந்த அளவு எதிர்பார்ப்பாரு. எல்லாரும் பரலோக ராஜ்யம் போக முடியாது, யாருக்குமே பரலோக ராஜ்யம் பிதாவினால் முன்குறிக்கப்பட்டவங்களுக்கு தான் என்னதுங்க, எல்லாருக்கும் பரலோக ராஜ்யம் கிடையாது. தேவாலயங்கிறது நீங்க 1000 வருட அரசாட்சியில வாழக்கூடிய உங்களுக்கு இந்த ஸ்கூல் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது.
அப்ப இந்த புத்தியுள்ள கன்னிகை தன்னுடைய தேவனுடைய காரியத்தை சரியா திட்டம் திட்டுறா. அவளுக்கு இந்த பூமியில பாடுகள் இருக்கு, துன்பங்கள் இருக்கு, துயரங்கள் இருக்கு, வேதனைகள் இருக்கு, வியாகுலம் இருக்கு. இருந்த போதிலும் அவ யாரை முன்வைக்கிறா? தேவ ஆவியானவரை முன்வைக்கிறா. எந்த மனுஷனையும் அவ முன்வைக்கல. இன்னைக்கு தேவனுடைய நாள், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தம், தேவனுடைய காரியத்தை விட்டு நம்ம எங்க போக கூடாதுன்னு அவன் என்ன செய்யறா? தன்னை கரெக்டா வச்சுக்கிறா. புத்தி இல்லாத ஸ்திரீ என்ன பண்றா? தன்னுடைய ஜீவத்தையே கெடுத்து போட்டுக்கிறா. அப்ப தீவெட்டி மாத்திரம் போதும். நம்மளுடைய சுய பிசாசு எங்க பேசுவான்? பிசாசு சிந்தையில பேசுவான். தேவ காரியங்களை கெடுத்து வைப்பான். தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதபடி எல்லா பிரச்சனைகளும் கொண்டு இந்த 7வது நாள்ல வைப்பான். ஆனா புத்தியில ஸ்திரீ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எங்க இருப்பா? தேவனுடைய ஆலயத்துல இருப்பா. புத்தி இல்லாத ஸ்திரீ எல்லா பிரச்சனையும் தூக்கி தள்ள வச்சுக்கிட்டு அவன் எங்க இருப்பா? தூரமா இருப்பா. இப்ப இந்த எல்லாருக்குமே தெரியுது, எடுத்துக்கொள்ள வரும்போது நான் போறேன், நான் கலந்து கொள்ள போறேன்னு தெரியுது. ஆனா புத்தி உள்ளவங்கள்ட்ட எண்ணெய் இருக்கு, புத்தி இல்லாதவங்கள்ட்ட எண்ணெய் இல்ல. வாசிங்க. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். என்ன செய்றாங்க? தூங்கிவிட்டார்கள். அந்த நேரம் தான் இப்ப ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் என்ன செய்றாங்க? நித்திரை மயக்கம் அடைகிறாங்க. ஏன்? தன்னுடைய சுய காரியத்துல நித்திரை மயக்கம் அடைய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. தேவனை குறித்தான காரியங்கள் என்ன இல்லைங்க, அவங்களுக்கு சிந்தனை ஓடல. அவங்க நித்திரை மயக்கம், எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்தார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார். அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. ஒரு சத்தம் உண்டாகுது. இந்த எல்லாரும் இந்த புத்தி இல்லாத கணிகளும் தூங்குறாங்க, புத்தி உள்ள கணிகை என்ன செய்யறாங்க? தூங்குறாங்க. அப்ப ஒரு சத்தம் வருது. இதோ மணவாளன் வருகிறார், எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற ஒரு சத்தம் என்ன செய்யுதுங்க? கேக்குது. அந்த சத்தம் யாரு? அந்த சத்தம் தான் ஒரு தீர்க்கதரிசி. ஒரு தீர்க்கதரிசி இல்லாத தேசம் என்னதுங்க? சீர்கட்டு போகும். இன்னைக்கு அநேக திருச்சபையில தீர்க்கதரிசி யாருன்னு கேட்டா யாரையோ கை காட்டுறாங்க. ஆனா ஒரு தேசத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி தான். இஸ்ரேவேல்ல தேவன் பிறந்தாருன்னா ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும், அமெரிக்காவில் உள்ளவங்களுக்கும் சரி, ரஷ்யாவில் உள்ளவங்களுக்கும் சரி, இந்தியாவில் உள்ளவங்களுக்கும் சரி, கேரளாவில் உள்ளவங்களுக்கும் சரி, இயேசு கிறிஸ்து தான் என்னதுங்க? ஜெருசலேம்ல தானே பிறந்தாரு. ஆனா ஒட்டுமொத்த உலகத்துக்கு அவர் தான் கடவுள். அப்போ தீர்க்கதரிசிங்கிறவங்க எங்க பிறந்தாலும் ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஒரே ஒரு தீர்க்கதரிசி தான் வருவாங்க. ஒவ்வொரு சபை காலத்திலும் ஒவ்வொரு தீர்க்கதரிசி. எபேசி, சிமிர்னா, பெருகமு, சரிதை, பிலதெல்பியா, அப்புறம் லவோதிகேயா, இந்த மாதிரி 7 சபை காலங்கள் இருக்கு. இந்த 7 சபை காலங்களுக்கும் ஒவ்வொரு சபை காலங்களுக்கும் ஒவ்வொரு தூதர் வராங்க. அப்போ நம்ம இந்த கடைசி காலத்துல எல்லா முடிவு நேரம் வருங்கும் பொழுது எல்லா கன்னிகைகளும் நித்திரை மயக்கம் அடைவாங்க. நித்திரை மயக்கம் அடையும் பொழுது இந்த சபை காலத்துக்கான ஒரு தீர்க்கதரிசி இந்த காட்சிக்கு வரணும். இந்த காட்சிக்கு அவன் மணவாளன் எப்படி வராருங்கிற சத்தத்தை அவர் என்ன செய்யணுங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 6வது வசனம். இனி காலம் செல்லாது ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதுகிற போது ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. என்ன ரகசியம் நிறைவேறுமா? தேவ ரகசியம். என்னத்தை ஊதணும்? எக்காலம்னா ட்ரம்பட் கிடையாது. எடுத்து ஒரு இந்த நியூ இயர் வந்துட்டுனா ஊதுவாங்க பாருங்க, அப்படியே பெருசா அப்படி வச்சிருப்பாங்க. அதை எடுத்து என்ன செய்வாங்க? பயங்கரமா ஊதுவாங்க. எக்காலம் ஊதுவாங்க. அது எக்காலம் கிடையாது. எக்காலம் என்றால் தேவனுடைய சத்தம். தேவனுடைய சத்தத்தை இந்த கடைசி கால தீர்க்கதரிசி இந்த வார்த்தை வியாக்கரணம் செய்யப்படணும். அதான் இந்த கடைசி கால தீர்க்கதரிசி. வில்லியம் மரியன் பென்ஹாம் அவர் தான் இந்த கடைசி கால தீர்க்கதரிசி.
அவர் தான் என்ன செய்யறாருங்க, இந்த கடைசி காலத்துல புத்தி உள்ள கன்னிகைக்கும் புத்தி இல்லாத கன்னிகைக்கும் ஒரு காரியத்தை ஊதுறாரு. உங்களுக்கு பரிசுத்தாவி இல்லைன்னா பரிசுத்தாவியை நீங்க என்ன செய்யுங்க, வாங்கிங்க. மல்கியா 4வது அதிகாரம் 5, 6. மல்கியா 4வது அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனமும். மல்கியா 4வது அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனமும். 5, 6. 4ல 5, 6. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். என்ன தீர்க்கதரிசி அனுப்புறாருங்க? எலியா தீர்க்கதரிசியை உங்களிடத்துக்கு அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். பிள்ளைகளுடைய இருதயத்தை அவன் என்ன செய்யணும்? பிதாக்களிடத்திற்கும் திருப்பணும். முதல்ல ஒரு தீர்க்கதரிசி வராரு, நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும். இது ஒரு தீர்க்கதரிசி காட்சியில வர பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும். 2வது தீர்க்கதரிசி இந்த முடிவு காலத்துக்கு வர்றார். முதலாம் வருகைக்கு யார் வந்தா? யோவான் ஸ்நானகன் வந்தார். அவர் வந்து என்ன செஞ்சாருங்க, முற்பிதாக்கள் ஏசாயா சொன்ன அவங்க அந்த ஜனங்களுக்கு அவர் யாருங்க? யோவான் ஸ்நானகனுக்கு ஆட்சியில வரும்பொழுது அங்க ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் வந்தாங்க இல்லைங்களா, அந்த பிள்ளைங்களை முற்பிதாக்களாகிய ஏசையா, எரோமியா, எசேக்கியேல், மோசே, அப்புறம் இன்னும் நிறைய தீர்க்கதரிசிகள் என்ன செய்யறாங்க, அவங்க பேசுற வார்த்தைகளுக்கு திருப்புறாரு இந்த யோவான் ஸ்நானகன். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். ஏசாயா அதுல எழுதப்பட்டிருக்கு. இதோ நமக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்கப்படுது, நமக்கு நம்மளுடைய பாவங்களை சுமந்ததுக்க தேவனே இறங்கி வருவாரு, ஒரு கண்ணியின் கர்ப்பத்துல பிறந்து வருவாரு. இதோ வாய் திறவாத ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு, அவருடைய ரூபம் என்னங்க, பார்க்கத்தக்கே முடியல, நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டார், நம்முடைய அக்கிரங்களை சுமந்து கொண்டார் அப்படின்னு யோவான் ஸ்நானகன் இந்த ஜனங்களுக்கு சொல்லி அவர் காட்சியில வந்துட்டாரு. அந்த இயேசு என்ன பண்ணிட்டாருங்க, ஏசாயா உரைச்ச அந்த இயேசு, அந்த மேசியா இப்ப எங்க இருக்கிறாரு? நம்முடைய காட்சியில நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பிதாக்களுடைய இருதயத்தை இந்த காட்சியில இருந்த பிள்ளைகள்கிட்ட திருப்பினார். மேசியா வந்துட்டாருன்னு. அப்ப 2வதா ஒரு தீர்க்கதரிசி வரணும். அந்த முதலாம் வருகைக்கு யோவான் ஸ்நானகன் இருந்தது போல இப்ப தேவன் வருகிறதுக்கு முன்னாடியே யார் வரணும்? இந்த பூமிக்கு ஒரு தீர்க்கதரிசி வரணும். அந்த தீர்க்கதரிசி வந்துதான் இந்த இயேசு கிறிஸ்து எப்படி வருவாரு, அவருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கு, இந்த இயேசு கிறிஸ்துல நீங்க போகணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற காரியத்தை திட்டமிட்டு இருக்கிறார். பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர் எங்க செய்யறாருங்க? பிள்ளைகளுடைய இதயத்தை இந்த தீர்க்கதரிசி எங்க திருப்பணும்? முற்பிதாக்கள்கிட்ட. இந்த பிள்ளைங்களுடைய இருதயம், அதாவது நம்மளுடைய இருதயத்தை முற்பிதாக்கள் யாருங்க நமக்கு? அப்போஸ்தலர் நடபடிகள். முற்பிதாக்கள் நமக்கு யாருங்க? அப்போஸ்தலர் தான் நம்மளுடைய முற்பிதாக்கள், நம்மளா பிள்ளைங்க. இந்த தீர்க்கதரிசி நம்மளுடைய இருதயத்துல எங்க திருப்பணும்? இதோ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது. இப்ப நம்மளுடைய இருதயத்துல நீங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த உண்மையான தீர்க்கதரிசி வந்து பரிசுத்தாவியை நீங்க எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், நீங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேதாகமத்துக்கு அவர் திருப்புவார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38 நம்மளுடைய முற்பிதாக்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க? இது 2:30 சிஸ்டர்.
பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்க என்ன செய்யுங்க? ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ பரிசுத்த ஆவி என்னவா இருக்கு? என்னவா இருக்குங்க? இப்போ நமக்கு பரிசுத்த ஆவி வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நம்ம என்ன பண்ணப்படணும்? எண்ணெய் எடுத்துட்டு போறதா? இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு நல்லெண்ணெய் பாக்கெட் 100 கிலோ 1 லிட்டர் 2 லிட்டர் வாங்கி ஒரு பாத்திரத்துல ஊத்தி எடுத்துட்டு போறதா? இதுதான் வெளிப்பாடு. தீவட்டினா நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய ஆத்மா, நம்ம ஆத்மால இருக்கிற தீபம் எரியப்படுனா யோபுவ பிசாசு பார்த்துட்டு நேரா எங்க போறான்? பரலோக ராஜ்யத்துல போய் அங்க தேவன்கிட்ட உத்தரவு கேட்கிறான். அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே தேவன் பேசுறாரு, என் தாசராகிய யோபின் மேல் கண் வைத்தாயோ, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகிறவன் ஒரு நீதிமானே. அப்ப இதோ அவன் கையில இருக்கிறான், அவன் ஜீவனை மாத்திரம் நீ என்ன செய்யாத, தொடக்கூடாது. அதுக்கு நான் உனக்கு என்ன கொடுக்கல? உரிமை கொடுக்கல. அப்போ அந்த ஜீவன் அதுதான் தீவட்டி. அந்த ஜீவன் உங்களுக்கு நிரந்தரமா இருக்கணும்னா நீங்க எண்ணெயை எடுத்துக்கணும். கையில எண்ணெயை எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும்? அந்த தீவட்டிக்கு வெளில ஒரு 2 லிட்டர் எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி குடிக்கிறதா? என்ன பண்ணணும்? அப்போ உங்க சரீரத்துல இருக்கிற பாவம் கழுவப்பட்டாதான் அந்த தீவட்டியானது நிரந்தரமா என்ன பண்ணப்படும்? எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப அது நித்திய ஜீவனுக்கு கடந்து போகணும்னா நம்ம எப்படி மாறணும்? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் என்ன செய்யுங்க? பரிசுத்தராய் இருங்க. அப்ப முழுவதுமா கழுவப்படனா பவுல் சொல்றா, நீங்க என்ன வேணும்? உங்களுக்கு எண்ணெய் இல்லாம நீங்க என்ன பண்ண முடியாது. அதனாலதான் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை இந்த கடைசி கால தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிறகாம் என்ன செய்யறாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு நம்மளை திருப்புறார். கிபி 70 இருந்து இயேசு கிறிஸ்து மரிச்சதுக்கு அப்புறம் அப்போஸ்தலர் 120 மேல பரிசுத்த ஆவி இறங்குனதுக்கு அப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துலதான் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டிருக்கு. கிபி 324 வரைக்கும். கிபி 325 இந்த மகா கான்ஸ்டன்ட்ங்கிற ஒரு ராஜா, ரோமாபுரி ஆட்சி செஞ்ச ராஜா நிசாயா ஆலோசனை சங்கங்கிற ஒரு சங்கத்தை கூட்டி இந்த பரிசேயன் சதிசேயன் வேதபாரகர் படிச்சவங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு ஏசப்பா வாயினால சொல்லி இருக்கிறது சீஷர்கள் சொன்னது தப்பு. ஏசப்பா என்ன பண்ணிருக்கிறாரு? வாயினால சொன்ன இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல நீங்க என்ன பண்ணுங்க? ஞானஸ்நானம் கொடுங்க. அப்போ தீவட்டியானது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள அந்த சபை காலம்லாம் எழுந்து போனுச்சு. மார்ட்டின் லூத்தர் தான் என்ன செய்யறாருங்க? மறுபடியும் அந்த ரோமன் கேத்தலிக் செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி 100 கட்டளைகளை எழுதி அந்த ரோமன் கேத்தலிக் எங்கெல்லாம் இருக்கோ, சர்ச் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த கட்டளையை ஒட்டிட்டு வந்தாரு. அப்போ ஒரு எழுப்புதல் உண்டாயிடுச்சு. இப்ப இந்த தேவன் இந்த தீர்க்கதரிசி தான் என்ன செய்ய, கிபி 325 என்ன ஞானஸ்நானம் வந்துச்சுங்க? பிதா குமாரன் பரிசுத்தாவிங்கிற ஒரு ஞானஸ்நானம் வந்துச்சு. இப்ப யாருக்குமே எண்ணெய் கிடைக்கல. அப்போ வேதம் சொல்லுது, தேவன் கண்டும் காணாதது போல இருந்தாராம். எப்படி இருந்தாருங்க? வேதாகமத்துல இருக்கு. தேவன் அந்த காலத்தில் கண்டும் காணாத போல இருந்தாரு. ஆனா கடைசி நேரத்துல கண்டும் காணாத போல அவர் இருக்க மாட்டாரு. ஏன்னா கடைசி நேரத்துல ஒரு தீர்க்கதரிசி இந்த பூமிக்கு வரணும். இந்த வேதாகமம் வியாக்கரணம் செய்யப்படணும். பரிசுத்தாவியை குறித்து போதிக்கணும். தேவ ரகசியங்கள் நிறைவடையணும். 7 முத்திரைகள், 7 சபை காலங்கள், 7 கோப கலசங்கள், 7 நட்சத்திரங்கள், 7 வாதைகள், 7 பொன்குத்து விளக்குகள் என்ன செய்யப்படணும்? வியாக்கரணம் செய்யப்படணும். இன்னைக்கு புத்தி உள்ள கன்னிகைக்கு அது வியாக்கரணம் செய்யப்படும், அது ஏத்துக்கும். புத்தி இல்லாத கன்னிகைக்கு 7 சபை காலம்னா என்னன்னு தெரியாது. 7 சபை காலங்கள் தெரியாது, 7 முத்திரைகள் தெரியாது, 7 வாதைகள் தெரியாது, 7 கோப கலசங்கள் தெரியாது, 7 நட்சத்திரங்கள் தெரியாது, 7 பொன்குத்து விளக்குகள் தெரியவே தெரியாது. அப்ப 325 ஆரம்பிச்சத மறுபடியுமாக தேவனுடைய வருகைக்கு முன்னாடி யார் வரணும்? முதலாம் வருகைக்கு யோவான் சாணகன் காட்சியில் இருந்தது பேரு. அவருடைய 2ஆம் வருகைக்கு யார் இருக்கணுங்க?
இந்த கடைசி கால தீர்க்கதரிசி வரணும். அவர் வந்து இந்த பிள்ளைங்களை எங்க வழி நடத்தணும்? அந்த பிதாக்களுக்கு வழி நடத்தணும். அப்போஸ்தலர் அடிப்படைகள் வழி நடத்தணும். முதலாம் வரைக்கும் யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணாங்க? பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கு வழி நடத்தினாங்க. ஏன்னா இந்த பிள்ளைகள் எல்லாம் பிதாக்களுடைய காரியத்தையே மறந்துட்டு 412 வருஷமா இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியே கிடையாது. அதாவது என்ன பண்ணிட்டு பரிசேயனுக்கு சதிசேயனுக்கு வேதபரனுக்கு போய் அடிமையாயிட்டு தேவன் வந்ததை கூட அவங்களால கண்டுபிடிக்காத அளவு பிசாசு அவங்க புத்தியை மயக்கிட்டான். அப்பதான் இந்த யோவான் ஸ்நானகன் காட்சியில வந்து விரியன் பாம்பு குட்டிகளே உங்களுக்கு தப்பித்துக்கொள்ள வகை காட்டினவன் யார்? கோடாரியானது மரத்தின் வேரைக வைக்கப்பட்டிருக்கிறது. கனி கொடுக்கிற மரம் எல்லாம் களஞ்சியத்துல சேர்க்கப்படும், கனி கொடுக்காத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இந்த தீர்க்கதரிசி, இந்த கடைசி கால தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரன்காம் காட்சியில வந்துதான் என்ன செய்யறாருங்க? இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு நம்மள என்ன செஞ்சாருங்க? வழி நடத்த. கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல என்ன செஞ்சாருங்க? நம்மள அனுப்புனார். நீங்க சும்மா தேவன்கிட்ட போக முடியாது. முடிவின் நேரத்துல நீங்க இயேசு கிறிஸ்துட்ட போகணும்னா நீங்க பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தமா இருக்கணும்னா உங்க பாவம் மன்னிக்கப்படணும். உங்க பாவம் மன்னிக்கப்படணும்னா நீங்க அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வசனத்துக்கு நீங்க திரும்பணும்னு இந்த தீர்க்கதரிசி தான் காட்டினார். வேற எந்த தீர்க்கதரிசியுமே இதை குறிச்சு பேசல. இன்னைக்கு இருக்கிற பால் தினகர்ல இருந்து தொடங்கி இன்னைக்கு இருக்கிற மோகன் சி லாசரஸ்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரங்களா தன்னை சொல்லிட்டு இருக்கிறவங்க இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு திரும்புறதே இல்லை. மோகன் சி லாசரஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் எடுத்தவர். டிஜிஎஸ் தினகரனுங்க ஐயா, அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் எடுத்துறாங்க. லாரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் எடுத்துறாங்க. இந்த தஞ்சாவூர்ல இருக்கிற ஆசீர்வாதங்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் எடுத்தாங்க. இவங்களாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல எடுத்ததுனாலதான் கொஞ்சம் மிராக்கள் செய்ய முடிஞ்சது. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல இவங்க எடுத்தவங்க ஆனா பிரசங்கிக்கிறது என்னன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்நானம் எடுங்கிறாங்க. இப்ப இவங்களை உயர்த்தின தேவன் அவங்களையும் உயர்த்தணுமா வேணாமா? அந்த சபையில உள்ளவங்களையும் அவங்களையும் வழி நடத்தணுமா வேணாமா? அப்ப எது உண்மையான ஞானஸ்நானம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிற ஞானஸ்நானத்தை இந்த மேற்பட்ட திருச்சபையில உள்ள மேற்பட்ட ஊழியக்காரங்க அதை மறைச்சிட்டாங்க. ஏன் மறைச்சாங்க? தான் பணம் சம்பாதிக்கணும், தான் பெரிய கோட்ரஸ் கட்டணும்னு, தான் சந்ததி பெருசா ஐஸ்வர்யவானா இருக்கணும்னால தேவனுடைய வார்த்தை என்ன செஞ்சுட்டாங்க? பூசி மொழிகி வருகின்ற பாவப்பட்ட ஆத்மாக்களுடைய பாவம் கழுவப்படுறதுக்காக அவங்க ஒருபோதும் அந்த காரியத்தை சொல்றது இல்லை. அதனால கடைசி கால தீர்க்கதரிசி வந்து காட்சியில வந்து என்ன சொன்னாருங்க? நீங்க உங்க பாவம் மன்னிக்கப்பட்டால் ஒழிய பரலோக ராஜ்யம் நீங்க போக முடியாது. நீங்க பரலோக ராஜ்யம் போகணும்னா பொண்ணோ பரமோ வெள்ளியோ இதை வச்சுட்டு நீங்க எங்க போக முடியாது. நீங்க பரலோக ராஜ்யம் போகணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் தான் உங்களுக்கு வேணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல பிசாசை தடுத்துறாங்க, இயேசு கிறிஸ்து நாமத்துல அற்புதங்கள் செய்யறாங்க, இயேசு கிறிஸ்து நாமத்துல தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. ஆனா ஞானஸ்தானம்னு வரும்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்துல கொடுக்காம பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்தானம் கொடுக்கறாங்க. இப்போ இவங்க எப்படி செய்யறாங்க? சரியா செய்யறாங்களா? பிசாசை திறத்தும் பொழுது கவனிங்க தேவ பிள்ளைகளை, பிசாசை திறத்தும் பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்துல திறத்துனா அது பிசாசாகிய பாவம் ஒரு சரீரத்திலிருந்து ஓடுது. ஆனா அந்த பாவம் அந்த சரீரம் அந்த ஆவி ஆத்மா சரீரம் நித்திய ஜீவனுக்கு வரணும்னா இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் பண்ணப்படணும்ல. இப்ப அவன் செஞ்ச பாவம் மன்னிக்கப்படணும்ல. இதை குறித்து அவங்க என்ன பண்றது இல்லை, பேசுறதும் கிடையாது, சொல்றதும் கிடையாது. டிஜிஎஸ் தினகரன் சொல்றாங்க அமெரிக்காவுல இந்த வில்லியம் மரியம் பிரகாம் இருக்கிறாரு, அவர் தான் ப்ராஃபெட் அப்படிங்கிறாருங்க, அவர் தான் தீர்க்கதரிசிங்கிறாருங்க. ஆனா இன்னைக்கு வந்த ஜெனரேஷன் அதை மறைச்சிட்டு சுத்தமா போட்டு தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரகாம்னா இவங்க என்ன சொல்றாங்க? அவர் கள்ள ஊழியக்காரன் அப்படிங்கிறாங்க. கள்ள ஊழியக்காரன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? நம்ம வாய் இருந்தா என்ன வேணாலும் பேசிடுறதா? வேதாகமம் சொல்லணும், ஒரு கள்ள ஊழியக்காரனா திருடன் திருடுவோமே கொள்ளை அடிக்கவே வாரான் என்று வேற ஒன்னதுக்கு வாராங்கிறாரு. அப்ப இந்த ப்ராஃபிட் இந்த தீர்க்கதரிசி வந்து எங்கேயுமே பணம் சம்பாதிக்கல, எங்கேயுமே வார்த்தைக்கு புறம்பா பேசவே இல்லை. அவர் ஊழியத்துல ஒரு தடவை கூட தேவனுக்கு புறம்பா அவர் நடந்துக்கிட்டதே கிடையாது. அவர் உரைச்சது எல்லாமே நடைபெற்றது, ஒண்ணு கூட நடைபெறாம இல்ல. எல்லா காரியமும் என்ன செஞ்சதுங்க? அவர் சொல்லி அடுத்த செகண்டே நடந்துச்சு. அவர் சொல்லி நடந்துச்சு. 7 முத்திரைகளை குறிச்சு பேசுறார், 7 சபை காலங்களை குறிச்சு பேசுறார்.
தேவனுடைய கரம் அவருடைய தலையின் மேல இருக்கு. இன்னைக்கு அவரை ஒரு கூட்டம் ஜனம் என்ன பண்ணிட்டுங்க, அவர் கடவுள்னு உண்டு பண்ணிட்டாங்க. இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டாங்க, கடவுள்னு உண்டு பண்ணிட்டாங்க. அவர் தீர்க்கதரிசி தான், தேவன் இங்க சொல்றாரு. ஆமோஸ் 3வது அதிகாரம் 3வது வசனம். மூணாவது அதிகாரம் 7வது வசனம். ஆமோஸ் 3:7. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். அப்ப பாருங்க, தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தாம ஒரு காரியத்தை என்ன செய்ய மாட்டாருங்க. இந்த பூமி எப்படி அழிய போகுது, மேல இருந்து அக்னி கந்தகமும் கீழே வரப்போதா? இல்ல, அக்னி கந்தகமும் இந்த பூமியிலே இருக்கு. 2 வேர்ல்டு வார் வரையும் நடந்து என்ன செஞ்சிருக்குங்க, நிப்பாட்டப்பட்டிருக்கு. 1ஆம் வேர்ல்டு வார் நடந்துச்சு, அப்புறம் 2வது வேர்ல்டு வார் நிப்பாட்ட முடியுமான்னு பார்த்தா நிப்பாட்ட முடியவே இல்லை. தேவனுடைய கரம் தான் அதை நிப்பாட்டினது. ஒரு நாட்டை கொண்டு 11 மணி 11 நிமிஷம் 11 செகண்ட்ல நிப்பாட்டினாங்க. எல்லாம் 11 வரும். அவர் இந்த கடைசி கால தீர்க்கதரிசி சொல்றாரு, 3வது வேர்ல்டு அவர் ஆரம்பிச்சுட்டுனா அதுக்கு முன்னாடி மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டா. இந்த 5 கன்னிகை, புத்தி உள்ள கன்னிகை என்ன செய்யறாங்க பாருங்க. இங்க வந்துருங்க, அதை அப்படியே வச்சுட்டு மத்தேயு 25க்கு வந்துருங்க. ஏதோட விட்டீங்களா அதுல இருந்து வாசிங்க. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை என்ன செய்யறாங்க, ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொஞ்சம் எப்ப கேக்குறாங்க, இயேசு கிறிஸ்து வரும்போது கேக்குறாங்க, இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது கேக்குறாங்க. யாரு கேக்குறா, புத்தி இல்லாதவங்க. புத்தி இல்லவங்க ஆல்ரெடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு வந்துட்டாங்க. வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அன்றைய தினம் 3000 பேர் என்ன பண்ணாங்க, அதை அப்படியே வச்சுட்டு இங்க வந்துங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38 முடிச்சுட்டு 39 வச்சுட்டு வாங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38 39 இருந்து வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் என்ன செய்யுங்க, ஏன்னா உங்க இருதயம் கடினப்பட்டிருக்கு. உங்க இருதயம் இயேசு கிறிஸ்துக்கு நேரா வாழ விருப்பமே இருக்க மாட்டேங்குது. உங்க இருதயம் யார் மேல சாய்ந்து இருக்கு, உங்கள் இருதயம் உங்க திருச்சபையின் மேலையும் உங்களுடைய ஊழியக்கார் மேலையும் உங்களுடைய உறவின் மேலையும் சாஞ்சிட்டு உங்க இருதயம் கிறிஸ்துவின் மேல சாயல. உங்க இருதயம் கிறிஸ்துவின் மேல சாஞ்சா நீங்க அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 37 வர ஆரம்பிச்சிருவீங்க. ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்ளப்படுவது எதுவோ அது அவனுக்கு என்ன பண்ணப்படும், கொடுக்கப்படும். அப்ப சொல்ற, நீங்கள் மனம் திரும்புங்க, உங்க கல்லான இருதயத்தை நீங்க என்ன பண்ணுங்க. ஏன்னா ஏசாயா உரைச்சிருக்கிறார், நீங்கள் கண்ணிருந்து காணாமலும். கண்ணு இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 37 இருந்து வாசிச்சுட்டு வராங்க. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல, பாக்குறாங்க ஆனா குருடரா இருக்கிறாங்க. பாக்குறாங்க, வாசிக்காமையா இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை தேவனுடைய ஸ்தானாதிபதிகள்ங்கிற ஒரு புக்க பால் தினகரன் எழுதுறார். அதுல எழுதியிருக்கிறாரு, ஒவ்வொரு 120 மேலையும் பரிசுத்த ஆவி இறங்குனது, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பரிசுத்த ஆவி இறங்குனது. இந்த 3000 பேரு எந்த நாமத்துல ரட்சிக்கப்பட்டாங்கிற அந்த வார்த்தையை அவர் எடுத்துட்டாரு அதுல இருந்து. ஆனா இன்னைக்கு அவரைதான் ஒரு கூட்ட ஜனம் நம்பிக்கிட்டு போறாங்க. தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, புறக்கணிக்கிறாங்க. இந்த அப்போஸ்தலர் 2:38 தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொரு பாவ மன்னிப்பு என்று நீங்கள் கண்ணிருந்து காணாமலும் காதிருந்து கேளாமலும். இந்த சத்தத்தை கேட்கறீங்க, ஆனா இதை பாக்குற ஒரு கூட்ட ஜனத்தினுடைய இருதயம் கடினப்பட்டுடும், காது கேட்காது. சத்தத்தை கேட்பாங்க, அந்த சத்தமானது என்ன பண்ண பண்ணிக்காங்க, உள்ள எடுத்துக்க மாட்டாங்க. இவர் காது இருந்து கேளாமலும் மந்த இருதயம் இருந்து இவர்கள் என்ன செய்யல, குணப்படாமலும். ஏசாயா உங்களை குறித்து
நன்றாய் சொல்லியிருக்கிறானே, ஏசாயாவும் சொல்லியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து ஏசாயா சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு வராங்க. அதனாலதான் சொல்றாரு, குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மறைச்சிட்டானா அவன் யாரா இருக்கிறான்? குருடனா இருக்கிறான். இன்னைக்கு அந்த குருட பின்னாடி ஒரு கூட்ட ஜனம் என்ன செய்யறாங்க? பின்பற்றி போனா அவங்களும் குருடனா இருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றாரு, குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் எங்க போய் விழுவாங்க? பள்ளம் எங்க இருக்கு? எரிகின்ற அக்னி ஜுவாலை கீழே இருக்கு. அந்த ஐஸ்வர்யவான் போய் விழுந்தான், அது உள்ள விழுந்தானா இல்லைங்களா? அதனால குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் எங்க விழுவாங்க? பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவோ. இவனே குருட, இந்த ஆத்மா என்ன பண்றதுங்க? எங்க ஐயா சொன்னா எல்லாம் சரியா இருக்கும். எங்க ஐயா PhD LLD லிட்ரேச்சர் படிச்சிருக்கிறாரு, போதகருக்கு ரெவரண்டுக்கு படிச்சிருக்கிறாரு, எங்க ஐயா இன்னதுக்கெல்லாம் படிச்சிருக்கிறாரு. அவர் இந்த வேதாகமத்தை படிக்கிறாரா இல்லையா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38 படிக்கிறாரா இல்லையா? 3000 பேர் ரட்சிக்கப்படுத்த படிக்கிறாரா இல்லையா? 3000 பேர் பரலோகராஜ்யம் போயிருப்பாங்களா, போயிருக்க மாட்டாங்களா? போயிருப்பாங்க. ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கை அவர் அந்த 2:38 அவர் வரவே மாட்டார். அப்ப அவர் என்னவா இருக்கிறாருங்க? குருடா இருக்கிறார். கண்ணு இருந்து காணாமலும், கண்ணு இருந்து பார்க்கலன்னா அது குருடுதான். இப்ப ஒரு கூட ஜனம் என்ன பண்ணுதுங்க? அவரையே பின்பற்றி போறதுனால பாதாளத்துல விழும்போதுதான் தெரியும். இந்த குருடன் என்ன செய்யறான்? கைய பிடிச்சி அழைச்சிட்டு போறான். அழைச்சிட்டு போகும்போது அவன் விழும்போது இந்த குருடன் என்ன செய்வான்? அப்பதான் யோசிப்பான், நம்ம வந்தது குருட்டு பாய பின்னாடி தான் வந்திருக்கோமா. பள்ளத்துல விழும்போதுதான் இந்த குருடன் என்ன செய்ய நினைப்பான்? நம்மளை அழைச்சிட்டு போனது யாரு? கண்ணு தெரிஞ்சவன்ல. நம்மளை அழைச்சிட்டு போனது குருடன்னு எப்போ வரும்? பள்ளத்துல விழும்போதுதான். அதனாலதான் இந்த கடைசி கால தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறார். நீங்க குருடனா இருக்காதீங்க, வேதத்தை திறந்து பாருங்க. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டிருக்கா, இல்ல அந்த அடிப்படையில யாராவது எடுத்திருக்காங்களான்னு பாருங்க. இப்ப பிதா குமாரன் பரிசுத்தாவிய ஒருபோதும் வேதாகம பொய் சொல்லல, புறக்கணிக்கல. அதோட வெளிப்பாடுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிதா குமாரன் பரிசுத்தாவுடைய ஜோடி வசனம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் இன்னைக்கு மேற்பட்ட ஊழியக்காரங்க பிதா குமாரன் பரிசுத்தாவில பிசாசை தடுத்தாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல போ பிசாசுங்கிறாங்க. இப்ப இவ யாருங்க? ஆட்டுத்தோலை போத்துக்கிட்டு ஓனா. அப்ப ஆடுனுடைய மெய்ப்பெண் பேசுற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம பிசாசை தடுத்து அவனுக்கு தேவைப்படுது. அப்ப இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் கொடுக்க கூடாதா? அப்ப ஒரு ஆத்மா பரலோக ராஜ்யம் வரணும்னா முதல்ல அது என்ன செய்யப்பட்டிருக்கணும்? ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டிருக்கணும். அப்ப ஞானஸ்நானம் இல்லாமல் நிக்கதோமு வாரான். ரவி, நீ தேவனிடத்துல வந்த போதகர் எனக்கு நல்லா தெரியும். தேவன் இப்படி ஒருவனோடு இல்லைன்னா இப்படிப்பட்ட பெரிய காரியங்கள்லாம் செய்ய முடியாது. கண்ணே இல்லாதவனுக்கு கண்ணீர் சிருஷ்டிக்க முடியாது, குருடனை பார்க்க செய்ய முடியாது, குஷ்டரோகியை சுகமாக்க முடியாது, மரித்தவனை எழுப்பவே முடியாது. அப்புறம்னா இதெல்லாம் நடக்குதுன்னா இது மேசியா தான் செஞ்சாரு, பழைய ஏற்பாட்டின் யெகோவா தான் செஞ்சாரு, பழைய ஏற்பாட்டின் கர்த்தர் தான் செஞ்சாரு. அந்த காரியத்தை நீங்க செய்றீங்கன்னா நீங்க கண்டிப்பா எங்கேருந்து வந்திருக்கணும்? பரலோகத்துல இருந்தா இறங்கி வந்திருக்கணும். அப்புறம்னா நான் பரலோக ராஜ்யம் வரணும்னா நான் என்ன செய்யணும்? அதுக்காக சொல்றேன், நீ மறுபடியும் அவன் சொல்றா, நான் எங்க அம்மாவுடைய கர்ப்பத்துக்கே போக முடியுமா? அப்ப தேவன் சொல்றாரு, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் நீ எங்க வர முடியாது? எங்க வர முடியாதுங்க? பரலோக ராஜ்யம் வரவே முடியாது. அப்ப பரலோக ராஜ்யம் வரணும் நம்ம என்ன செய்யணுங்க? அவன் துக்கம் அடைந்து ஐயோ யார் இந்த வார்த்தை கேட்பான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அதே போல இன்னைக்கு நம்ம போயிடக்கூடாது. மறுபடியும் நான் பரலோக ராஜ்யம் போகணும்னு நம்ம ஒவ்வொருத்தவங்களும் கேட்டுட்டு இருக்கோம். ஆனா பரலோக ராஜ்யம் போகணும்னா நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38 படி நீங்க ஞானஸ்நானம் பண்ணப்படணும் உங்க பாவ மன்னிப்புக்குன்னு. அதன்படி நீங்க ஞானஸ்நானம் பண்ண முடியலன்னா நீங்க எங்க போக முடியாது. அந்த நிக்கதோமு எப்படி அந்த வார்த்தையாக நடமாடக்கூடிய வார்த்தையாக கேட்டுட்டு அவன் புறக்கணிச்சிட்டு போனானோ, அதே போல இன்னைக்கு பிரசங்கிக்கக்கூடிய இந்த வார்த்தையை கேட்டுட்டு காதை பொத்திட்டு போயிடுறாங்க. ஒரு கூட ஜனம் ஆமா அப்படி இருக்கு, உண்மைதான் பிரதர், நல்லா எழுதிருக்கு பிரதர், சூப்பரா எழுதிருக்கு பிரதர், இல்ல அப்படியே போயிடுறாங்க. பிசாசு அவங்க இருதயத்தை என்ன செஞ்சிடறான்? கடினப்படுத்திடுறான். நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தை நம்ம கிட்ட வரும்போது நம்ம என்ன செய்யணுங்க? கீழ்ப்படிக்கணும்.
அந்த சத்தத்துக்கு செவி சாய்க்கணும். மனுஷகுமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் என்ன செய்வீங்க? விடுதலை ஆவீங்க. மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் பேசினால் உங்களுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பேசினால் இம்மையிலும் மன்னிக்கப்படாது, மறுமையில என்ன செய்யாதுங்க? மன்னிக்கப்படாது. இங்க அதை அப்படியே தொடச்ச வாசிங்க. 3000 பேர் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் என்னத்துக்குங்க? பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சொல்ற பாருங்க, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி. யாரு மாறுபாடுங்க? இன்னைக்கு இந்த வார்த்தையை ஏத்துக்காம இருக்கிற எல்லா இருதயமும் கடினப்பட்டிருக்கு. அது மாறுபாடான சந்ததி, அது புத்தி இல்லாத சந்ததி. ஆனா புத்தி இல்லாத சந்ததிட்ட போய் மேற்பட்ட ஸ்தாபனங்களில போய் நீங்க கேட்டீங்கன்னா, இயேசுராஜா வராரு, இன்னும் கொஞ்சம் காலம் தான் மோட்சலாகம் போயிடுவான், என் கையை பிடிப்பாரு, நான் போயிடுவாம்பாங்க. ஆனா தேவ பிள்ளைகளே, நீங்க போக வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் 2:38 இல்லாம நீங்க போகவே முடியாது. நீங்கள் மனம் திரும்பணும். பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் பண்ணப்படணும். தெளிப்பு ஞானஸ்நானம் பண்ணப்படக்கூடாது, முழுக்க ஞானஸ்நானம் பண்ணப்படணும். யோவான் ஸ்நானகன் தெளிப்பு ஞானஸ்நானத்தை கொடுக்கல, முழுக்க ஞானஸ்நானத்தை தான் கொடுக்கிறார். உங்களுடைய சரீரம் முழுவதும் என்ன செய்யப்படணும்? கழுவப்படணும். செய்யுங்க. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அப்ப அந்த ஜனங்கள் புத்தி இல்லாம இருந்திருக்கிறாங்க. அப்ப புத்தி வேணும்னா நம்ம என்ன செய்யப்படணும்? வார்த்தைக்கு திருப்பப்படணும், வேதாகமத்துக்கு திருப்பப்படணும். என்னுடைய சுய கருத்துக்கு என்னுடைய வார்த்தைக்கு நீங்க வரக்கூடாது. வேதாகமம் உரைத்திருக்குமானால், வேதாகம பரலோகராஜ்யம் நீங்க போகணும்னு இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்குமானால், இந்த தேவனுடைய சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படியணும். நானே ஒரு மாறுபாடான ஒரு கருத்தை கொண்டு வந்து உங்கள்ட்ட போதிப்பானால் அதை நீங்க ஏத்துக்க கூடாது. ஆனால் வேதாகமம் சொல்லி இருக்குமானால் நீங்க 100% ஆமேன்னு சொல்லணும். இல்லை என்றால் ஒண்ணு ரட்சிக்கப்படணும், இல்லைன்னா நீங்க எங்க தள்ளப்படணும்? பிசாசோட ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படணும். நீங்க இங்க வந்துருங்க, புத்தியில கண்ணிகைக்கு வந்துடும். மத்திய 25வது அதிகாரம். புத்தியுள்ளவர்கள் பிரதித்திரமாக அப்படியல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய். எப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது கதறி என்ன பிரயோஜனம்? அழிவு வரும்போது கதறி என்ன பிரயோஜனம்? அதுக்கு முன்னாடிதான் தீர்க்கதரிசி அனுப்பிட்டாரு. அதுக்கு முன்னாடிதான் தீர்க்கதரிசியுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அனுப்பிட்டாரு. வேதாகமம் எல்லாமே ரகசியங்கள் வெளியரங்கமாக்கப்பட்டுட்ட. இன்னைக்கு அநேக இந்த உண்மையான ஊழியக்காரர்கள் நின்று கத்திக்கிட்டு இருக்கிறாங்களே. அப்போ எண்ணெய வாங்க மறுக்கிற நீங்க முடிவின் நேரத்துல எண்ணெய் உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள், எங்களுக்காக இல்ல. நீ பரலோகராஜ்யம் போனா உனக்கு பசிச்சா நீ என்ன பண்ண முடியும்? எனக்கு பசிச்சா நான் சாப்பிட முடியும், உங்களுக்கு பசிச்சா நீங்க தான் சாப்பிட முடியும். அப்போ பரலோகராஜ்யமும் அப்படிதான். நான் என் மனைவியை கொண்டுட்டு போக முடியாது. என் மனைவி முழுமையா அர்ப்பணிக்கிற கிறிஸ்துவுக்காக. பாடுகள், துன்பம், தொல்லை, வியாகுலம், வியாதி, வறுமை, வேதனை எல்லாமே வரும். அவங்க அர்ப்பணிக்கணும். ஏன்னா நான் பரலோகராஜ்யம் பண்ண நான் என்ன செய்யணும்? நான் என்ன அர்ப்பணிக்கணும்? நான் என் மனைவியை கொண்டுட்டு போக முடியாது, என் பிள்ளைய கொண்டுட்டு போக முடியாது, என் மனைவி என் பிள்ளைங்க என்ன கொண்டுட்டு போக முடியாது. நான் என்ன பண்ணணும்? நான் என் ஜீவத்தை சரியா காத்துக்கிட்டு போகணும். அவங்க ஜீவத்தை சரியா காத்துட்டு, என் பிள்ளைங்களோட ஜீவத்தை சரியா கிறிஸ்துனுடைய வார்த்தையில காத்துட்டு போனா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? பரலோகராஜ்யம் போக முடியும். யாருக்காகவும் யாரும் என்ன பண்ண முடியாதுங்க. ஆனா பரலோகராஜ்யம் நீங்க போகாதபடி பிரச்சனைகள், துன்பம், தொல்லை எல்லாம் வரும் உங்களுக்கு. என்னைக்கு நீங்க பரலோகராஜ்யம் போகணும்னா ஆசைப்படுறீங்களா, அன்னைக்கே பிரச்சனை வந்துடும். எங்கேருந்து வரும்? உங்க மனைவி மூலியமா வரும். எங்கேருந்து வரும்? உங்க கணவர் மூலியமா வரும்.
எங்கேருந்து வரும்? பிள்ளைங்க மூலியமா வரும். பிள்ளைகள் பரலோகராஜ்யம் போக முடியாம எங்கேருந்து பிரச்சனைகள் வரும்? தாய் தப்ப மூலியமா வரும். உன் வீட்டாரே உனக்கு, ஆமா, மனைவிக்கு கணவன் சத்துரு, கணவனுக்கு மனைவி சத்துரு, பிள்ளைகளுக்கு தாய்மார்கள் சத்துரு, இந்த விசுவாசமான குடும்பத்திற்கு உறவினர்கள் சத்துரு. நல்ல அறிவை பெற்றவன் நல்ல அறிவை போதிப்பான். நல்ல அறிவை பெறாத உறவினர்கள் கெட்ட அறிவை போதிப்பாங்க. அவ பாருங்க, உங்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க? வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். நீங்க போய் உங்களுக்காக வாங்கிங்க. இப்ப முன்னாடி தேவன் பேசினார், அவருடைய ஊழியக்காரர் பேசினார், தீர்க்கதரிசி பேசினார், அப்போ செவி கொடுக்காத நீங்க இப்ப இங்க அக்னி ஊத்துதுன்னா செவி கொடுக்க வரீங்க. போங்க, நீங்களாச்சு தேவனாச்சு. அப்படியே அவர்கள் வாங்க போன பிறகு மணவாளன் வந்து விட்டார். எங்கங்க அதுதான் கோட்டை விடுறது. குரட்டை விட்டாரெல்லாம் தூங்குனவங்களாம் தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டாங்க. எனக்கு படிக்க தெரியல பிரதர், எனக்கு நான் படிக்க தெரிஞ்சா இந்த மலையை தூக்கி அந்தாண்ட வச்சிருவோம் பிரதர். கேட்க தெரிஞ்சா உன்னால என்ன பண்ண முடியல. கெட்ட வார்த்தைகளை கேட்கிற, சரியா இருக்கிய, முறுக்கம் வருது, கோபத்துல சரியா இருக்கிறிய. ஆனா தேவ வசனம் வரும்போது எனக்கு படிக்க தெரியல பிரதர். படிக்க தெரியலன்னா என்ன செய்யணும்? அதை கேட்க முடியாது. தேவன் பேசுறாரு, காதுள்ளவன். அப்ப கேட்டுட்டு உன்னால சுவிசேஷம் அறிவிக்க முடியலையே. அப்ப நீ தூங்குற சபையில வந்து சினிமா படம் வந்தா நமக்கு தூக்கம் வருமா? பணம் சம்பாதிக்கணும்னா தூக்கம் வருமா? இன்னைக்கு 1000 ரூபாய் சேர்த்து தரேன் உனக்கு கூலியில அப்படின்னா நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை செய்யணும், அது வருமா? வராதுங்களா? தூக்கம் வருமா பிரதா? தூக்கம் ஏன் வராதுங்க? எவ்வளவு தரான் சம்பளம்? இன்னைக்கு எவ்வளவு தருவீங்க? 1000 ரூபாய் தருவீங்களா? 1500 தருவீங்களா? 300 தருவீங்களா நான் வேலை செய்யறதுக்கு? அப்போ பணத்தின் மேல ஆசை வச்சு தூக்கம் வராது உங்களுக்கு. கிறிஸ்துடைய வார்த்தை வரும்போது மட்டும் எப்படி தூக்கம் வருது? நம்ம சரீரம் பலவீனமா இருக்கு, நம்ம இன்னும் ரட்சிக்கப்படல. பிசாசு என்ன பண்றான்? தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்காதபடி உங்க சரீரம் பலவீனமா இருக்கிறதுனால அவன் என்ன செய்யறான்? நித்திரையே கொண்டுட்டு வரான் நமக்கு. புரியுதுங்களா? குரட்டை விட்டாரெல்லாம் என்னத்தை விட்டாங்க? கோட்டை இல்லைங்க, கோட்டையை விட்டுட்டாங்க. ராஜா யுத்தத்தின் நேரத்துல யுத்தத்துக்கு போய் சண்டை தான் போட்டுட்டு இருக்கணும். வீட்டுல படுத்துட்டு ராஜா தூங்குனாருன்னா என்னதுங்க? மனைவிக்கு சம்பாதிச்சு புருஷன் தான் கவுந்து பண்ணா புருஷன் தான் கவுந்து பண்ணணும். கணவன் நான் வேலைக்கே போக மாட்டாங்க, வீட்டுல வந்து படுக்கணும்னா மனைவி என்ன பண்ணுவாங்க? வேலைக்கு போய் தான் ஆகணும். பாவங்கள்லாம் நமக்கு நிரப்பப்பட்டு தான் ஆகணும். அப்ப கணவன் செய்ய வேண்டிய வேலையை கணவன் என்ன செய்யணும்? என்னைக்கு திருமணம் முடிக்கிறாரோ அன்னில இருந்து மனைவியும் பிள்ளைகளுக்கு கவுந்து பண்ண வேண்டியது யாருடைய கடமை? கணவனுடைய கடமை. சமைச்சு போட்டு கணவனையும் பிள்ளையும் பார்த்துக்க வேண்டியது, வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்த வேண்டியது யாருடைய கடமை? மனைவியோட கடமை. 12 கோத்திரத்துல 11 கோத்திரத்துக்கு நிலநீச்சி காணியாச்செல்லாம் கொடுத்தாரு தேவன். ஆனா இந்த லேவி அந்த ஆசாரியன் கோத்திரத்துக்கு மட்டும் ஒண்ணும் கொடுக்கல. ஏன் ஒண்ணும் கொடுக்கலன்னா, இந்த 11 கோத்திரமும் விளையிற முதல் கனிகள் எங்க கொண்டு வரணும்? தேவாலயத்துக்கு கொண்டு வந்து அந்த ஆசாரியன்ட்ட கொடுத்து என்ன பண்ணணும்? லேவியன்ட்ட கொடுத்து அவனுக்கு 2 வந்து சேர்க்கணும். இந்த 11 பேரும் சம்பாதிச்சு வந்து அந்த வர்ற காணிக்கை கொண்டு வந்து இந்த லேவியனுக்கு கொடுக்கலன்னா, லேவியன் ஒரு நாள் பட்டினியா இருந்தானா அவன் பாவத்தை எத்தனை பேர் மேல எழுதுவாருங்க? கொடுக்காத அந்த 11 மேலேயும் அந்த பாவத்தை எழுதுவாரு. இந்த ஒருத்தவங்க பட்டினி, இந்த லேவியன் இந்த ஆசாரியன் பட்டினியா இருந்தா அந்த பாவத்தை அந்த 11 பேர் மேலேயும் எழுதுவார். அதேதான் குடும்பத்திலையும் மனைவி சாப்பிடாம இருந்தாங்கன்னா அந்த பாவத்தை கணவன் மேலதான் எழுதுவார். வேலைக்கே போகாம சம்பாரிச்சு கொடுக்காம சாப்பாட்டுக்கு வீட்டுல எதுவும் வாங்கி வைக்காம இருந்தாங்கன்னா அந்த பாவத்தை யார் மேல எழுதுவாருங்க? ஏன்னா மனைவி வேலை செய்யும்படியாகவும் வேலைக்கு போகும்படியாகவும் கர்த்தர் அனுமதிக்கல. வீட்டின் காரியங்களை பார்த்துக்கும்படியாகவும் வீட்டை ஒழுங்குபடுத்தும்படியாகவும் பிள்ளைய சரியா கிறிஸ்துக்குள்ள வளர்க்கும்படியாகவும் தான் அவங்கள அமைதியா வச்சிருக்கிறார் வீட்டுக்குள்ள. இந்த கணவன் வேலைக்கு போகும்படி என்ன செய்யுங்க? நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியா நீ உன்னுடைய ஜீவன நாளெல்லாம் நீ எங்க விவசாயம் பண்ணணும்? உன்னுடைய வேர்வை துளி பூமியில சிந்தி. இவர் போகாம அவங்கள போக சொன்னா என்ன ஆகுங்க? எல்லாமே பிரயோஜனம் இல்லாம போயிடும். அப்போ இந்த பிள்ளைங்களுடைய பாவத்தையும் இவங்க பாவத்தையும் தேவன் என்ன பண்ணுவாருங்க? வீட்டுல இருந்தே சமைச்சு சாப்பிடலன்னா அது கணக்குல வராது. வீட்டுல இருக்கு, எல்லாம் இருக்கு, சமைச்சு சாப்பிடல, வீட்டுல சாப்பாடு இருக்கு, வீட்டுல சண்டை வந்துட்டு அதனால சாப்பிடலன்னா அந்த பாவத்தெல்லாம் புருஷன் மேல கொண்டுட்டு போக மாட்டாரு. எதுவும் இல்ல, அவர் ஒண்ணுமே செய்யலன்னா கண்டிப்பா அவர் பதில் சொல்லியே ஆகணும்.
ஏன்னா அவர் என்ன ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாருங்க, அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, இந்த பூமியில தான் நம்ம திருமணம் பண்ணிருக்கிறோம். அவங்க முதல்ல தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். சண்டை வந்துட்டுனா உடனே அம்மா வீட்டுல சொல்லி அனுப்புவாங்க, நீ வீட்டுக்கு வந்துருமா. முதல்ல கணவர் வீட்டுல சொல்லி அனுப்புவாங்க, அவள்னா வேற ஒருத்தர கட்டி வச்சிட்டு போறான் உனக்கு. அதுக்கு முன்னாடி ஒண்ணும் கிடைக்காது. அதுக்கு முன்னாடி வீதியா தெருவா பொண்ணு கலையணும். பொண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் சின்ன ஒரு முருகம் ஒரு கோபம் வந்துட்டுன்னு வச்சுக்கீங்களேன், அவன் வரவே வேணாம் வீட்டுக்கு, உனக்கு நான் என்ன பண்ணிடுறேன். அப்ப பின்னால நிலைமைகளை மறந்துட்டாங்க. அப்ப தேவன் என்ன பண்ணுவாருங்க, கணக்கு கேட்பாரு. மனைவி எதுக்கு எடுத்தாலும் தேவையில்லாத ஒரு காரியத்தினால என்ன பண்ணக்கூடாதுங்க, ஒரு கணவன் பேசிக்கிற குடும்பத்துல கண்டிப்பா சண்டை இருக்கும். சண்டாத குடும்பம் எங்கேயுமே கிடையாது. எல்லா குடும்பத்திலும் சண்டை இருக்கும். ஆகிலும் தேவன் சொல்றாரு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, ஒருவர் யாரு தாழ்த்திலே அவங்களுக்குள்ள பிசாசு இருக்கு. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும், தேவனுடைய வார்த்தை சொல்லுது ஒப்புரவு வாயினுங்கிறாரு. யாரு தன்னை தாழ்த்திக்கிட்டு முதல்ல போய் பேசலையோ, அத சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே பேசலையோ, அவங்களுக்குள்ள கண்டிப்பா பிசாசு இருக்கு. யோபுடைய மனைவிக்குள்ள என்னது, யோபுடைய மனைவி நல்லவங்க தான், ஆனா அவங்களுக்குள்ள யாரு வந்தான், அந்த நேரத்துல பிசாசு என்ன பண்ணா, தேவ காரியங்களுக்கு செவி சாய்க்க முடியாது, தேவ காரியத்தை செய்யாதபடி அவங்களுக்குள்ள பிசாசு வந்துட்டான். உடனே அந்த அம்மா அங்கேருந்து போய், நீ இன்னும் உத்தமத்துல உறுதியா இருக்கியா, தேவனை தூசிச்சுட்டு என்ன செய்ய. அப்ப அந்த அம்மா நல்லவங்க தான், அவங்களுக்குள்ள பிசாசு என்ன பண்ணிட்டான், அந்த நேரத்துல வந்து தேவனுடைய காரியத்தை செய்யாதபடி அவங்க இருதயத்தை கடினப்படுத்திட்டான். ஏன் அதுக்கு முன்னாடி நல்லா தடப்படலா சாப்பிடும் போது, கறியும் மீனும் முட்டையும் அது இது சாப்பிடும் போது, அப்ப தேவன் தானே பிச்சை போட்டாரு நமக்கு எல்லாருக்கும். தேவன் தானே நல்ல அரிசியை கொடுக்கிறாரு, தேவன் தானே நல்ல பொருட்களை கொடுக்கிறாரு, தேவன் தானே நம்ம சத்தத்தை கேட்டு எல்லாரும் நிறைய பேர் பசியும் பட்டினிமா இருக்காங்களே. அப்ப யோபு பசியும் பட்டினிமா இருந்தானா, அது அந்த அம்மா நிறைய என்னென்ன விதவிதமா சமைச்சிருக்கோம். ஆடு சமைச்சிருக்கோம், கோழி சமைச்சிருக்கோம், முட்டை அது இது மாடு கறி அந்த கறி எல்லா கறியுமே சாப்பிட்டுருப்பாங்களா, சாப்பிட்டுருக்க மாட்டாங்களா. ஆனா ஒரு துன்பம்னு வரும்பொழுது, ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அந்த அம்மா என்ன பண்ணுதுங்க, நேரா போய் ஆகணும். ஏன் அந்த அம்மா போல, அந்த அம்மாக்குள்ள பிசாசு இருக்கு. இத கணிந்து கொண்டா முறுக்கம் வந்துருது எல்லாருக்கும். அப்ப நேரா என்ன சொல்ற, அவர் சொல்றா, உன் உத்தமத்துல நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல, பைத்தியம் தான் எல்லாத்தையும் நீ என்ன கொடுத்தாலும் சாப்பிடறதுக்கு என்ன செஞ்சிடும், விட்டேஞ்சிடும், எதுவும் தெரியாது அதுக்கு. ஒரு பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுறியம்மா, தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமா. அப்ப பிரச்சனைகளை என்ன பண்ணுங்க வரும். அந்த கணவனையும் பிசாசு ஆண்டு கொள்ளும், மனைவியும் பிசாசு ஆண்டு கொள்ளும், பிள்ளைகளையும் பிசாசு என்ன செய்வான். ஏன்னா இந்த சரீரம் எதனால் உண்டாக்கப்பட்டது, இந்த சரீரம் பாவத்தினால் உண்டாக்கப்பட்ட சரீரம். ஒரு தாயும் ஒரு தகப்பனும் இணைஞ்சு உருவாக்கப்பட்ட சரீரம் அது. நான் பிறந்ததுல இருந்து பாவம் செய்யல பிரதர். உங்க தாய் தாப்பன் உன்னை பெற்றெடுத்ததே பாவத்துலதான். அப்பயும் நம்ம என்ன செய்யணும், ஞானஸ்நானம் எடுக்கணும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, புத்தி உள்ளவர்கள் என்ன செய்யறாங்க, போய் புத்தி இல்லாதவங்களை பார்த்து நீங்க விக்கிறவங்கள்ட்ட போய் வாங்கிங்க. கீழே இதோட முடிச்சிங்களா, அதோட ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. இந்த முடிவின் நேரத்துல தேவனுடைய செய்தி வந்துட்டு தீர்க்கதரிசி மூலமா, இதோ மணவாளன் வருகிறார், எதிர்கொண்டு போக புறப்படுகிற ஒரு சத்தம் உண்டாவது இடையில. அந்த சத்தம் யாருக்குமே தெரியல இது வரைக்குமே. எல்லாரும் வாசிக்கிறாங்க, யார் அந்த சத்தம், யார் அந்த செய்தி. அதுதான் தீர்க்கதரிசி அறிவிக்காம ஒரு காரியத்தை தேவன் என்ன செய்ய மாட்டாரு பூமியில. அங்க பாத்தீங்கன்னா லோத்துடைய நாட்கள் அக்னி இறங்க போகுது. ஆனா அந்த காரியத்தை யார்கிட்ட சொல்றா, ஆபிரகாம்கிட்ட தேவன் சொல்றாரு. அந்த காலத்துக்குள்ள தீர்க்கதரிசி ஆபிரகாம் தானே, ஆனா ஆபிரகாம்கிட்ட சொல்லாம அங்க அக்னி இறக்கல. அதேதான் நீ கடைசி கால தீர்க்கதரிசிட்ட சொல்லாம தேவன் தெளிவா சொல்லியிருக்காரு. 3வது வேர்ல்டு வார் ஆரம்பிக்கும் பொழுது ஒரே ஒரு குண்டு தான் அந்த பூமியில வெடிக்கும். ஒட்டுமொத்த பூமி என்ன ஆயிடும், இந்த பூமியே சுடுகாடாக வெள்ளை சாம்பலாக காணப்படும். ஒரு மனித குலம் கூட அங்க இருக்காது. நீங்க நம்ம வந்து அதுக்கு முன்னாடி மணவாட்டி என்ன செய்யப்படுறா, மத்தியாகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறா. இந்த அழிவை பார்க்கிற, கீழே நடக்கிற அழிவை அவளால பார்க்க முடியும்.
ஆகிலும் அவங்களுடைய உறவினர்களுக்கு இந்த சத்தத்திற்கு செவி சாய்க்காதவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆபிரகாம் சொல்றான், லாசரு மடியில படுத்திருக்கிறான், ஆகிலும் நாங்கள் அவ்விடம் வராதபடி, நீங்க இங்க இருந்து இங்க வராதபடி உங்களுக்கு எங்களுக்கு என்ன இருக்கு, மிகப்பெரிய ஒரு பிளவு இருக்கு, ஐஸ்வர்யவான் கேட்கிறான், என் தகப்பனாகிய ஆபிரகாமே லாசரு மடியில படுத்திருக்கிற அவனுடைய விரலை தொட்டு தண்ணியை தொட்டு நாக்கில் வைக்க சொல்லுங்க, நான் என்ன செய்யறேன், கொடிய வேதனைப்படுகிறேன்னு. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, நாங்கள் இவ்விடத்திலிருந்து அங்க வராதபடி, அங்கிருந்து நீங்கள் வராதபடி பெரிய பிளவு இருக்கு. அதேதான் மணவாட்டிய மத்தியாகத்துல வச்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து இவங்க என்னதான் கூப்பாடு போட்டு கத்துனாலும் அங்க இருந்து நாம இங்க வராத படிக்கும், இங்க இருந்து இவங்க மத்தியாகத்துக்கு வராத படிக்கும் இடவுல தேவன் என்ன வச்சுட்டாருங்க, பெரிய பிளவு இருக்கு. நோவோட காலத்துல என்ன பண்ணாருங்க, இவனை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு கதவை செஞ்சவனுக்கே, கதவை திறந்து விட்டவனுக்கே கதவு தெரியல. அப்ப பெரிய பிளவு இருந்தது. இந்த பேழையானது ஜலத்தின் மேல போயிட்டு இந்த மனிதர்கள், செவி கொடுக்காத மனிதர்கள் எல்லாம் எங்க இருந்தாங்க, ஜலத்தின் கீழே மாண்டு போனார்கள். அது மேல போகுது. மணவாட்டியும் அதே தான், நோவாவுடைய நாட்கள் நடந்தது போல. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் மேல பாதுகாப்பாக செல்வாங்க, ரட்சிக்கப்படாதவர்கள், தேவ செய்தியை கேட்காதவர்கள் தண்ணியில மூழ்கி இறந்து போனாங்க. லோத்துடைய நாட்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த சோதம் கோமராவை விட்டு ஓடி போனாங்க, ரட்சிக்கப்படாதவர்கள் அக்கனிக்கு என்ன பண்ண விட்டாங்க. அதேதான் மணவாட்டியும், தேவனுடைய புத்தியுள்ள கன்னிகை, கர்த்தா இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் எடுத்துட்டு சரியா நடக்கக்கூடிய 5 கன்னிகள், புத்தியுள்ள கன்னிகள் என்ன பண்ணுவாங்க, தேவன் ஒரு இமை பொழுதிலே, ஒரு நொடி பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ எல்லாரும் மத்தியாகத்தை கொண்டு போய் வச்சிருவாரு. ரட்சிக்கப்படாதவர்கள், இந்த புத்தி இல்லாத கன்னிகை என்ன பண்ணுவாங்க, புத்தி இல்லாத கன்னிகைகளும் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறவர்களும் என்ன பண்ணுவாங்க, எரிகின்ற அக்னி ஜுவாலையில தள்ளப்படுவாங்க. வாசிங்க. பின்பு மற்ற கன்னிகைகளும் கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே 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 எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். என்ன சொல்றாங்க, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்களை எனக்கு என்ன அறியேன் என்று 10 கனியும் சபையில தானே இருக்காங்க, 5 கனியும் சபையில தானே இருந்தாங்க, ஆண்டவர் தெரிஞ்சிருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த முடிவின் நேரத்துல உங்களை அறியேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அன்றியும் பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணம் போகிற என்ன செய்யுங்க போதுங்க. அப்ப என்ன செய்யுங்க, விழித்திருக்கணும். நம்ம மாம்சத்துக்குரிய தூக்கம் இருக்கு, ஆவிக்குரிய தூக்கம் இருக்கு. மாம்சத்துக்குரிய தூக்கமா ஆவிக்குரிய தூக்கம் இருந்ததுன்னா நீங்க என்ன எப்படினாலும் எந்திரிக்க மாட்டீங்க. மறிச்சு போறதுதான் ஆவிக்குரிய தூக்கம், சுத்தமா மறிச்சு போயிருது, ஆவியில மறிச்சு போயிருது. ஆனா மாம்சத்துல இருந்து மாம்சத்துல தூங்குறதுல நாங்க யாராச்சும் எழுப்புனாங்கன்னா டக்குன்னு என்ன செஞ்சிருவோம், ஏஞ்சிருவோம். இப்போ ஆவிக்குரிய பிரகாரமா நம்ம விழித்து இருக்கணும். மாம்சமோ பலவீனமானது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. மத்தேயு 7:22 வாசிங்க. 7:21-22 21 23 வரைக்கும் வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சத்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் வார்த்தையின்படி நீ செய்யாம முடிவின் நேரத்துல என்ன நோக்கி கர்த்தாவே என்ன நீ பரலோக ராஜ்யத்துல என்ன பண்றது இல்ல, பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியேன், அக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டு
அகன்று போங்கள் என்று இயேசு கிறிஸ்து நாமத்துல பிசாசு, இயேசு கிறிஸ்து நாமத்துல போ பிசாசு, இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானசானம், இயேசு கிறிஸ்து நாமத்துல இவங்க இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானசானம் இல்ல, இயேசு கிறிஸ்து நாமத்துல தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்து நாமத்துல பிசாசு தடுத்துருது. ஆனா ஞானசானத்துக்கு மட்டும் அவங்க என்ன பண்ணல, கொடுக்கல. அதனாலதான் அவங்க அக்கிரம செய்கைக்காரரானாங்க. அக்கிரம செய்கைக்காரர் என்ன விட்டு, ஏன்னா எத்தனை ஆத்மாக்கள் அவங்க கருத்து போட்டாங்க பரலோகராஜ்யம் வர முடியாம. பரலோகராஜ்யம் வரணும்னா பாவம் மன்னிக்கப்படணும். பாவம் மன்னிக்கப்படணும் கர்த்தா இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானசானம் எடுத்தாதான் பாவம் மன்னிக்கப்படும். அப்ப அத அந்த ஆத்மாவுக்கு போதிச்சு ஞானசானம் எடுக்கிறதுக்கு பதிலா இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கும், இவன் வீடு கட்டுறதுக்கும், இவன் கார் வாங்குறதுக்கும், இவன் எல்லா வேலையும் செய்யறதுக்கும் அந்த ஆத்மா என்ன பண்ணிட்டான், வார்த்தையை சொல்ல மறைச்சிட்டான். ஆனா வார்த்தையை சொல்றவனுக்கு மதிப்பு மரியாதை இல்லை, அவனை மதிக்கிறதே கிடையாது. வார்த்தை உண்மையா பேசுறவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா திருடுறவனுக்கு நல்ல மதிப்பு உண்டு, பொய் சொல்றவனுக்கு நல்ல மதிப்பு உண்டு. அப்போ தேவன் சொல்றாரு, அக்கிரம செய்கிறேன் என்னை விட்டு என்ன பண்ணுங்க. மல்கியா 4:1 சொல்லுது, அந்நாள் இதோ சூழிய போல இருக்கின்ற ஒரு நாள் வரும், அகங்காரிகள் அக்கிரமம் செய்கிற யாரும் துரும்பாய் இருப்பார்கள், வரப்போகிற நாள் அவர்களுக்கு வேறையும் குப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நாம் எரிகின்ற சூளைக்கு போகணுமா நித்திய ஜீவனுக்கு போகணுமா, நம்ம தான் முடிவு எடுக்கணும். அதனாலதான் 6வது அறிவை நமக்கு கொடுத்தாரு. அதனாலதான் புத்தகத்தை கொடுத்தாரு. புத்தகத்தை படிக்க தெரியாதவங்களுக்கு சத்தத்தை கொடுத்தாரு. சத்தத்தை கேட்க தெரியாதவங்களுக்கு தடவியாகிலும் கண்டு கொள்ளத்தக்கதான் இயேசு கிறிஸ்து காட்சியில வந்தார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தெரியாது கேட்கலன்னு இன்னைக்கு யாரும் சொல்ல முடியாது. வார்த்தை வெளியரங்கமா இருக்கு, செய்தியாளன் வந்தாச்சு, செய்தி வந்துட்டு எல்லாமே தெளிவா இருக்கு. நம்ம துரிதமா போகணும். பாவம் செய்யறவன் ஒருபோது என்ன செய்யலாம், பரிசுத்தமான தேவனை காண முடியாது. ஆனால் பாவம் செய்து அறிக்கை செய்து விட்டுக்கிறவனா தேவனை என்ன செய்வான், கண்டடைவான். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுந்து நிற்போம். நாம் புத்தியுள்ள கணிகையா இருக்க வேண்டும், புத்தி இல்லாத கணிகையா இருக்கக்கூடாது. இன்னில இருந்து நம்ம என்ன கணிகையா மாறணுங்க, புத்தியுள்ள கணிகை. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுந்து நிற்போம்.